வணக்கம். தினகரன் பேசுகிறேன். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்எஸ்சி போஸ் என்று அன்பாக அழைக்கப்பட்டவர். அவரது தியாகங்கள் மகத்தானவை. அவரது தியாகங்கள் யாருடனும் ஒப்புமைப்படுத்த முடியாதவைகள். இருந்தபோதிலும் அது பாருங்க, அந்த யூத்தில் எண்ட் ஆஃப் 19th செஞ்சுரியில் பிறந்தவர். 1897 ஆண்டு போல அவர் பிறந்தார். அந்த சின்ன வயசுலேயே சில பேருக்கு மிகுந்த ஞானம் உள்ளவர்கள், வங்காள மொழியை பேசுபவராக இருந்த போதிலும் 1919 ஒரு 22 வயசில் இந்தியன் சிவில் சர்வீஸ் இங்கிலாண்டில் போய் எழுதி அந்த டாப்பராக வரணுன்னா பிரிட்டிஷ்காரங்க மத்தியில் பெரிய விஷயம். நம்ம ஏன் இந்த ஐசிஎஸ் ஆஃபீஸர், இப்போ ஐஏஎஸ்க்கு முன்னாடி ஐசிஎஸ், அந்த ஐசிஎஸ் நம்ம ஏன் இவனுங்களுக்கு கூட கும்பிடு போடணுன்ட்டு இம்மீடியட்டாக அதை ரிசைன் பண்ணிவிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் சேர்ந்து அதன் மூலமாக மக்கள் பணி ஆற்ற வேண்டும், அதே போல் இந்தியாவிற்கு விடுதலையை பெற்றுத்தர வேண்டும், இந்தியாவிற்கு இந்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த அடிமை சாசனத்திலிருந்து நாம் வெளியேற வேண்டும் என்ற ஒரே காரணத்தில் மகாத்மா காந்தியை போய் சந்திக்கின்றார். அதற்கு பிறகு சில தலைவர்களை அவர் வங்காளத்தில் சொல்லுகின்றார். அந்த வங்காள தேசத்தில் அவரும் போய் சந்திக்கின்றார். அதற்கு பிறகு மிக தீவிரமாக அதில் ஈடுபடும் பொழுது ஒரு 25-26 வயசில் பாருங்கள், ஆல் இண்டியா யூத் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிறது. இது போல் நாமினேட் பண்ணுகின்ற காலம் அல்ல, போட்டியான காலகட்டத்தில். இவர் 23-24 வயசில் அவர் யூத் காங்கிரஸ் லீடர் ஆகிறாருன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மகத்தான காரியம் தானே அது. அதே போல் 1938 எப்பவுமே இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் அந்த கன்சென்சஸ்னுவாங்க, ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தான் பெரும்பாலும் இந்திய தேசிய காங்கிரஸில் வருவார்கள். அந்த சூழ்நிலையில் மகாத்மா காந்தியினால் நேரடியாக களமிறக்கப்பட்டவர் தான் பட்டாபி சீதாராமையா. அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவரே அன்போடு வேண்டுகோள் விடுத்த போதிலும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட மாவீரர் என்எஸ்சி போஸ் 1938 போட்டியிட்டு மிக பெரிய லெவல் ஆஃப் டிஃப்ரென்சஸில் அவர் வின் பண்ணார். 1938 பண்ணார், 1939 பண்ணார். பண்ண போதிலும் மகாத்மா காந்தியை உயரிய இடத்தில் வைத்தே வணங்கினார், போற்றினார். ஆனால் காந்திஜி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார். அது காங்கிரஸில் அனைவருக்குமே ஒரு செட்பேக் ஆச்சு. அது பட்டாபி சீதாராமையா தோற்றது நான் தோற்றதுக்கு இணையானதுன்னு கூட சொன்னார். அது ஏன் அந்த மாதிரி அவர் சொன்னார்ன்றது இது வரைக்கும் புரியல. ஆனால் 1939 என்எஸ்சி போஸ் அவர்கள் ஒரு சின்ன தவறு இழைத்திட்டதாக நான் நினைக்கிறேன். அந்த டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஷுட் நெவர் லீட் டு ஹாஸ்டிலிட்டி என்று சொல்வார்கள். பலவிதமான கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் அந்த வெறுப்புணர்ச்சியை கிளறக்கூடாது, வெறுப்புணர்ச்சியாக மாறக்கூடாது என்பது தான் மகாத்மா காந்தியினுடைய வாக்குவாதம் எல்லாமே. இருந்தபோதிலும் இவர் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அந்த செயற்குழுவில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து இவர் கொஞ்சம் தவறாக கணக்கு போட்டு விட்டார். காந்தியை எதிர்த்து நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நம்ம ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கலான்னு சொல்லி இந்தியன் அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை ஆரம்பித்தது தான் அவர் செய்த குற்றம் என்றே அடியேன் கருதுகின்றேன். அதற்கு பிறகு அவர் பின்னால் இவர்கள் எல்லாம் காங்கிரஸில் இருந்தவர்களும் அணிவகுத்து செல்லவில்லை. இவரை சக்சீட் பண்ணவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்ட்டாக. அதுக்கப்புறம் நேரு வந்தார், எல்லாம் பண்ணாங்க. அந்த ஒரு தப்பை பண்ணார், ராங்கான ஒரு பாத்தை எடுத்துட்டதாகவே நான் நினைக்கிறேன். அதை ஹிஸ்ட்ரியில் அதான் சொல்கிறாங்க, அந்த நாசிஸ்ட்டு ஃபாசிஸ்ட்டு இவங்கள போய் அவங்க சந்தித்தது. இந்தியன் நேஷ்னல் ஆர்மி ஐஎன்ஏவை ஆரம்பித்தது கூட இவர்களாக இருந்த போதிலும் அந்த அடிமை சாசனம், அவர்கள் ஜப்பானில் அந்த ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டு அவங்க சரண்டர் ஆகும்போது இந்தியன் நேஷ்னல் ஆர்மி கூட காணாமல் போனது அவரால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த மனிதர் எப்படி இறந்தார் என்று இதுவரை வரலாற்று பூர்வமான உண்மைகள் இல்லை. ஜப்பான் தான் சொல்கிறான், ஜப்பான்காரன் சொல்கிறான் 18th ஆகஸ்ட் 1945 தாய்வானில் ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது எங்கேயோ மோதி விபத்துக்குள்ளாகி அந்த விமானம் சுக்குநூறாக நொறுங்கி அவருடைய உடல் கூட கிடைக்கவில்லை என்று. அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நிறைய கான்ட்ரவர்ஷியல் மேட்டர்ஸ் இருக்கின்றது. இதில் யாரை குற்றம் சொல்வது, யாரை இது சொல்வதுன்னு தெரில. பட்
நேதாஜி பாருங்கள், அந்த மகாத்மா காந்தி மேலே உள்ள ஒரு உயர்வான ஒரு நம்பிக்கை, அதே அவர் இறப்பதற்கு சிறிது காலத்திற்கு முன்னால் 1945 இந்த எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் அவர் சிங்கப்பூர் ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறார். வானொலியில் பேசும்பொழுது, மகாத்மா காந்தி இஸ் அ ஃபாதர் ஆஃப் நேஷன், இந்திய மக்களே அவரை நம்புங்கள், அவர் கீழ் தலைமையேற்று செயல்படுங்கள், அவர் ஒரு நல்லவர், அவர் ஒரு உத்தமர், அவர் ஒரு நியாயமானவர் என்ற சர்டிஃபிகேட்டை நான் தரவில்லை நண்பர்களே. அந்த ஃபாதர் ஆஃப் த நேஷன் என்ற ஒரு டைட்டிலை கொடுத்தவர் கிவன் பை என்எஸ்சி போஸ். இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல கருத்து மோதல்கள், வேறுபாடுகள் இருந்தபோது கூட அவர்களிடையே அந்த வெறுப்புணர்ச்சி வரவில்லை. அதன் காரணமாக இந்திய தேசத்தில் சொல்லுவாங்க, இவங்களால் தான் சுதந்திரம் வந்து அவங்களால பல்வேறு திசைகளில் என்எஸ்சி போஸ் போன்றவர்கள் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிரிவை சார்ந்தவர்கள், தீவிரவாத பிரிவை சார்ந்தவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸில். இன்னொரு பிரிவு வந்து இந்த மாட்ரேட்ஸ்னுவாங்க, மிதவாதிகள். மகாத்மா காந்தி, நேரு போன்றவர்கள், பட்டேல் போன்றவர்கள், ஆசாத் போன்றவர்கள்லாம் மிதவாதிகள். இவர்கள் ஒரு பக்கம், பிரஸ் ஒரு பக்கம், இளைஞர்கள் ஒரு பக்கம், கம்யூனிச சித்தாந்தம் ஒரு பக்கம், பல்வேறு பிரிவினைகள், பல்வேறு தரப்பட்ட மக்கள் போராடி தான் இந்த சுதந்திரத்தை பெற்றாங்க. அது வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள் சாய்ஸ் வந்து மகாத்மா காந்தி என்று அறியப்பட்டார், புகழப்பட்டார், தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுதான் உண்மை. இதில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் இருந்த போதிலும் இப்பொழுதெல்லாம் உண்மையை பேச மறுக்கின்றனர். அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்எஸ்சி போஸ் அது போன்ற ஒரு அகால மரணம் அடைந்ததெல்லாம் மகாத்மா காந்தி போன்றவர்கள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் எல்லாம் விரும்பவில்லை. மாறாக அவர்களை போற்றினர், அவர்களை வணங்கினர். இதுதான் உண்மை. இதெல்லாம் வந்து வரலாற்று பூர்வமான நிகழ்வுகள் தெரியாமல், அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவர்களுக்கு இது தெரியும். பொலிட்டிக்கல் சயின்ஸை உற்று நோக்கியவர்களுக்கு இது புரியும். சரியான அரசியல் அறிவு உள்ளவர்களுக்கு இது தெரியும். இப்போ போஸ் சொல்கிறோம், காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாருன்னா சும்மா இந்தியா எவ்வளோ பெரிய கண்ட்ரி பார்ப்போம். இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் இப்போ இருக்க பங்களாதேஷ் என்ற நாடு, பாகிஸ்தான், பார்ட்லி நேபாள், பார்ட்லி ஆப்கானிஸ்தான், சிலான், இவையெல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய நாட்டினுடைய இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தலைவராக கிட்டத்தட்ட 1.25 வருஷமோ 1.5 வருஷமோ தலைவராக இருந்தவர், செயற்குழுவை நடத்தியவர், பல போராட்டங்களை முன்னின்று நடத்தி சென்றவர், ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவர், மல்டி லிங்குவிஸ்ட்டுங்கிறவர், வெரி ஃப்ளூவெண்ட்டாக இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் ஐசிஎஸில் பாஸ் ஆக முடியாது. வெரி ஃப்ளூவெண்ட் லைக் பிரிட்டிஷர்ஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஃப்ரெஞ்ச், ஹிந்தி. அவருடைய நேட்டிவிட்டி வந்து வெஸ்ட் பெங்கால்னால் வங்க மொழி அண்ட் உருது இல்லை என்றால் அந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளெல்லாம் அவர் போய் பேசியிருக்க முடியாது ஆஸ் எ காங்கிரஸ் லீடர். அதுபோல் மிக மகத்தான ஒரு மனிதர். அந்த மனிதரெல்லாம் இருந்திருந்தால் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும், ஏற்றங்களும் நிகழ்ந்திருக்கும். ஆனால் இதற்கும் மகாத்மா காந்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மட்டும் சொல்லி அவருடைய புகழ் என்றென்றும். என்எஸ்சி போஸ்னால் இப்போ நம்ம பாருங்கள், நம்ம மெட்ராஸில் என்எஸ்சி போஸ் ரோடுன்னு ஒரு பெரிய ரோடு, இந்த பக்கம் நார்த் மெட்ராஸ்லேருந்து அந்த பக்கம் பீச் வரைக்கும் போவோம். அந்த ரோடு எவ்வளோ பெரிய ரோடுக்கு என்எஸ்சி போஸ்ன்னு வச்சுருக்கோம். இங்கே அவருக்கு சிலையை வைத்து அவரை போற்றியிருக்கோம். இப்போ சொல்கிறாங்க எல்லாமே பொலிட்டிக்கல் பண்ணுறாங்க. நம்மலாம் பொலிட்டிக்கலுக்கு மீறினவர்கள் தமிழர்கள். அதெல்லாம் மீறி நம்ம பல ஆண்டு காலமாக என்எஸ்சி போஸை போற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் என்று மட்டும் சொல்லி அவர் சொன்னாருங்க, பிளட்டை கொடுப்பா, நான் சுதந்திரம் வாங்கித்தரேன். இந்த மாதிரி யங்ஸ்டர் சின்ன வயசில் 40 வயசில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் தலைவர், ஒரு 22-23 வயசில் ஆல் இண்டியா யூத் காங்கிரஸினுடைய பிரசிடெண்ட்டு, 22-21 வயசில் ஐசிஎஸ் பாஸ் பண்ணி பெரிய லெவலில் வராரு. ஒரு சின்ன வயசுலேயே, ஒரு 40 வயசுலேயே மகத்தான சேவைகளை செய்தவர் என்று சொல்லி சின்ன வயசுலேயே காலமாயிட்டார், ப்ரீமெச்சூர் டெத் என்று சொல்லி. இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு வரம். இப்போ இருக்க தலைவர்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது தமிழ்நாட்டில் பேசுகிறானுங்க, போடா வாடா வாடா போடான்னு. என்ன மாதிரியான லாங்குவேஜ் பவர், என்ன மாதிரியான லாங்குவேஜ் ஒரு ஈர்ப்பு.
இளைஞர்களை கட்டி இழுக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு என்எஸ்சி போஸுக்கு இருந்தது. நான் தீவிரவாதியாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர் பின்னால் அணிவகுத்தவர்கள் இது மாதிரி சினிமா துறையை சார்ந்தவர்களோ, இந்த சினிமா விளம்பரம், வாட்ஸ்அப் விளம்பரம், யூடியூப் விளம்பரம், இந்த வாட்ஸ்அப்பு இதனால சொல்கிறாங்களே, இப்போ அந்த விளம்பரம்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதர் ஒரு பாப்புலராக அறியப்பட்டார் என்றால், மிகப்பெரியதொரு வலிமை அவருக்கு இருந்ததென்றால், மிகப்பெரியதொரு ஈர்ப்பு இந்திய மண்ணில் இருந்ததென்றால், அவருடைய உண்மையான ஒரு சேவை, உண்மையான பேச்சு, நேர்மை, நாணயம், நீதி, அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும். அவரை வேண்டுமென்றால் அவருடைய பேச்சுகளை மற்றவர்கள் பின்பற்றி அதை பேசுனாங்க. சும்மா தண்டகர்மத்துக்கு பேசுகிறானுங்க இப்போ இருக்க அரசியல்வாதிகள். அவங்களெல்லாம் பார்த்து என்ன பேசுனாங்கன்றத வரலாற்று பூர்வமான உண்மையை பேசணும். அதான் எம்ஆர் ராதா ஒரு இதில் சொல்லுவார், எம்ஆர் ராதா கிடையாது, என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவார், சரித்திரம் படிக்கலாம் தரித்திரம் பிடிச்சிடணும். எதுக்கு இது சொன்னாங்கன்னா, அந்த சரித்திரம் தெரியணும், அப்போ தான் அது கரெக்டாக வரும் என்று மட்டும் சொல்லி, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வாழிய 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 என்எஸ்சி போஸ் அவர்களுடைய புகழ் என்றென்றும் என்று சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன். வே தினகரன்.